ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட டீடைல் கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன? டிஸ்கஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஒன்றுமே இல்லை, ஈஸி கொஸ்டின். மூணாக இந்த செக்ஷனை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜ் பற்றி எழுத போகிறீங்க. ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்குள்ளால என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆட்டம்ஸ்னால மேடாக இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளால ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். அப்போ இன்னும் டீப்பாக போனீங்க அப்படின்னா அதுக்கு மாஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ மாஸை தாண்டி நம்ம இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளால இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வேறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் சார்ஜ் பற்றி நமக்கு இப்போ தெரிய வந்தாச்சு. ஸோ சார்ஜ்னா என்ன டிஃபைன் பண்ணியாச்சு. எஸ்ஐ யூனிட்டை போட்டு விட்ருங்க. கூலும் அவ்வளோதான். இந்த ஹெட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஹெட்டிங் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து எடுத்து ரப் பண்ணுறீங்க. ரப் ஆகிறப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்க சார்ஜ் வந்து அங்கேயும், அங்கே இருக்க சார்ஜ் வந்து இங்கேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை போட்டு விடுங்க. கிளாஸ் ராட் ரப்பிங் வித் சில்க். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சில்க் வந்து நெகட்டிவ் சார்ஜையும், கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜையும் வாங்கிக்கும். இதுதான் இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சார்ஜ் கியூ நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்குது அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அதான் கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படி